நம்ம நருட்டோ சீரிஸ்ல இறந்து போனவங்களே திரும்ப உயிரோட கொண்டு வந்த 4 ஃபர்பிடன் ஜுட்ஸு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 4ல இருக்குது அக்கட்சிக்கு காராக்குள்ள இருந்த ஒன்டைட் பில்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுனால இறந்து போன காராவை திரும்பவும் சியோபட்டி உயிரோட கொண்டு வந்த அந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு தான். இந்த ஜுட்ஸோட பேரு தான் ஓன்ஸ் ஓன் லைஃப் ஆஃப் ரீஅனிமேஷன். இந்த ஜுட்ஸு எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தோம்னா, இறந்து போன ஒருத்தங்களோட பாடிக்குள்ள இவங்களோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா அவங்களோட சோலை திரும்ப கொண்டு வரதா. அதில் இருக்கக்கூடிய பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட யூசர் வந்து அவங்களோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்றதுனால அவங்க கண்டிப்பா இறந்துருவாங்க. ஆக்சுவலா இது எந்த அளவுக்கு ஃபர்பிடன் ஜுட்ஸுனா, இந்த ஜுட்ஸுவை மொத்த நருட்டோ சீரிஸ்ல சியோபாட்டி மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுவும் தன்னோட சோலை சாக்ரிஃபைஸ் பண்ணி காராவை மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துட்டு அவங்க இறந்திருப்பாங்க. அதே நம்பர் 3ல இருக்குது ரெனே ரீபர். ஜுட்ஸுவை எந்த இடத்துல யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா, நம்ம பெயின் வந்து கிட்டத்தட்ட முக்காவாசி லீஃப் வில்லேஜ் அழிச்சிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நருட்டோ போய் பெயினுக்கு ஒரு டாக்னோ ஜுட்ஸுவை போட்டு நல்லவனா மாத்திருப்பாரு. அப்போ நல்லவனா மாறின அந்த பெயின் வந்து கடைசியா தன்னோட மொத்த சக்கராவும் யூஸ் பண்ணி ரெனே ரீபர்த்தை போட்டு அந்த மொத்த லீஃப் வில்லேஜுமே உயிரோட கொண்டு வந்திருப்பாரு. இந்த ஃபர்பிடன் ஜுட்ஸு எந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனா இதுல இருக்கக்கூடிய மோஸ்ட் டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இந்த ஜுட்ஸுவை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டா மறுபடியும் அந்த ரெனிகனை வச்சு இந்த ஜுட்ஸுவை போடவே முடியாது அப்படின்றது தான். அதே நம்பர் 2ல இருக்கிறது காம்பினேஷன் ஆஃப் ரீஅனிமேஷன் அண்ட் ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸு தான். என்னடா ரெண்டு ஜுட்ஸை சேர்த்து வச்சு போட்டிருக்கேன்னு கேட்காதீங்க. ஏன்னா நம்ம கபுட்டை வந்து நம்ம மதராவை ரீஅனிமேஷன் ஜுட்ஸு யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருப்பான். நம்ம மதரா தான் அந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸு பிரேக் ஆகிற கண்டிஷன்ல ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு திரும்ப உயிரோடே வந்திருப்பாப்ல. அதனால தான் இந்த ரெண்டு ஜுட்ஸுமே ஒன்னாவே சேர்த்து போட்டிருக்கேன். பட் இந்த ஜுட்ஸுல இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம மதரா மாதிரி யாராவது ரிவர்ஸ் ரீஅனிமேஷன் ஜுட்ஸுவை போட்டு திரும்ப உயிரோட வந்து சரியா போட்டு தள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. அதனால தான் இந்த ஜுட்ஸுவை செகண்ட் பிளேஸ்ல வச்சிருக்கோம். ஃபைனலா நம்பர் 1ல இருக்குது நம்ம ஒரோச்சிமாரு யூஸ் பண்ண காம்பினேஷன் ஆஃப் ரிவர்ஸ் ரீப்பர் டெல்சீட் அண்ட் எடோ டென்சை. அதாவது நம்ம மினோட்டோ ரீப்பர் டெல்சீல யூஸ் பண்ணி இறந்தனால அவரோட சோல் வந்து சினிகாமி கிட்ட இருக்கும். அந்த ஜுட்ஸுவை ரிவர்ஸ் பண்ணி அவரோட சோலை சினிகாமி கிட்ட இருந்து வெளியே எடுத்து அதை எடோ டென்சை மூலமா ரீஅனிமேட் பண்ணதுதான். ஆக்சுவலா நம்ம மினோட்டோட சோலை மட்டும் ரீஅனிமேட் பண்ணிருக்க மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஹோகாகே, செகண்ட் ஹோகாகே, தேர்ட் ஹோகாகே, ஃபோர்த் ஹோகாகேன்னு 4 ஹோகாகேவுமே ரீஅனிமேட் பண்ணிருப்பாரு நம்ம ஒரோச்சிமாரு. இந்த ஜுட்ஸோட மோஸ்ட் டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, இதோட யூசர் கண்டிப்பா இறந்து போயிருவாங்க. ஆனா இந்த ஜுட்ஸுவை போட்டது நம்ம தலைவன் ஒரோச்சிமாரு. அதனால யமனுக்கே டாடா கட்டு திரும்ப உயிரோட வந்திருப்பாப்ல. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒரு வீடியோக்கு நோட்டிபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.